Hi everyone, welcome to my channel Master English. இப்போ நம்ம ஒரே வேர்ட்லேருந்து 15 sentences லேர்ன் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 15 sentencesமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீட் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் நம்ம வந்து சென்டென்ஸ் இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறோம். நீட் அப்படின்னா தேவைன்னு அர்த்தம், எக்ஸாக்ட் மீனிங் தேவைன்னு அர்த்தம். இதை வந்து வேண்டும் அப்படின்ற மீனிங்லேயும் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இடத்துக்கு இடம் மாறுபடும், வேண்டும்ன்ற மீனிங்கும் தேவைன்ற மீனிங்கும் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ நீட் அ ஃபேவர், எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் அ ஃபேவர், ஐன்றது எனக்கு, நீடுன்றது தேவை, ஃபேவர் அப்படின்றது உதவி. அப்போ ஐ நீட் அ ஃபேவர்னால் எனக்கு ஒரு உதவி தேவை, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் வாட் ஐ நீட், இதுதான் எனக்கு தேவை. ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவைன்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் ஐ நீட் அப்படின்னா இதுதான் எனக்கு தேவை அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நோ நீட் அப்படின்னா தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிள் தான். நோ நீட்னா தேவையில்லை, நோனா இல்லை, ஸோ நோ நீட்னா தேவையில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ டு நாட் நீட் டு டெல் ஹிம். ஸோ ஐ நீட் டு டெல் ஹிம் அப்படின்னா நான் வந்துட்டு சொல்லணும்னு தேவை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் டு டெல் ஹிம்னா, இதே ஐ டு நாட் நீட் டு டெல் ஹிம்னா நான் வந்துட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, தேவை இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ டோன்ட் நீட் எனிதிங். டு நாட்ன்றதை நம்ம டோன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஐ டோன்ட் நீட் எனிதிங் அப்படின்னா எனக்கு எதுவும் தேவையில்லை, எனிதிங்னா எதுவும். ஸோ ஐ டோன்ட் நீட் எனிதிங்னா எனக்கு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ நீட் டு மேக் அ ஃபோன் கால். நான் தொலைபேசியில் அழைக்க வேண்டும். ஐ நீட்னா எனக்கு வேண்டும், ஐ நீட் டு மேக் அ ஃபோன் கால் அப்படின்னா நான் தொலைபேசியில் அழைக்க வேண்டும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ நீட் யூ டு டூ. நான் நீ செய்ய வேண்டுமென்கிறேன். இப்போ ஐ நீட் யூ டு கோ அப்படின்னா நான் நீ போக வேண்டுமென்கிறேன். ஐ நீட் யூ டு கம் அப்படின்னா நான் நீ வர வேண்டுமென்கிறேன். ஸோ நான் நீ இந்த மாதிரி செய்ய வேண்டுகிறேன், அது மாதிரி வேண்டுகிறேன் அப்படின்னா ஐ நீட் யூ டு அப்படின்றத ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ டெஸ்பரேட்லி நீட்ஸ் மணி. அவனுக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஸோ டெஸ்பரேட்லி அப்படின்னா என்னென்னா கட்டாயமாக, கண்டிப்பாகன்னு அர்த்தம், வேறு வழியே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஹீ டெஸ்பரேட்லி நீட்ஸ் மணி அப்படின்னா அவனுக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த பில்டிங் நீட்ஸ் குவைட் அ ஃபியூ ரிப்பேர்ஸ் அப்படின்னா இந்த கட்டிடத்திற்கு பழுது பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ குவைட் அப்படின்னா ஓரளவுக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபியூ ரிப்பேர்ஸ்னால் கொஞ்சம் ரிப்பேர் பார்க்கணும், கொஞ்சம் பழுது பார்க்கணுன்றது. ஸோ இந்த பில்டிங்க்கு ஓரளவு பழுது பார்க்கணும் அப்படின்னா தி பில்டிங் நீட்ஸ் குவைட் அ ஃபியூ ரிப்பேர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷினில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா நீடின்ட் இட் அப்படின்னா தேவையில்லை தானே அப்படின்னு அர்த்தம். நீடின்ட் இட், நீட் நாட் அதுதான் அது நீடின்ட். ஸோ நீடின்ட் இட் அப்படின்னா தேவையில்லை தானே அப்படின்னு அர்த்தம். நீட் இட் அப்படின்னா தேவையா அப்படின்னு அர்த்தம். நீடின்ட் இட் அப்படின்னா தேவையில்லை தானே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் நீடின்ட் டேக் லாங். இது தூரம் எடுக்காது, அதே தான், இது அவ்வளோ தூரம் எடுக்காது. திஸ் நீடின்ட் டேக் லாங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீட் சம்திங் அப்படின்னா ஏதாவது வேண்டுமா. நீட் எனிதிங் இல்லை ஏதாவது வேண்டுமா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த ரெசிபி ஹார்ட்லி நீட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா சமையலுக்கு குறிப்புகள் தேவைப்படுவதில்லை. த ரெசிபி நீட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இந்த சமையலுக்கு, இந்த ரெசிபிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இதே த ரெசிபி ஹார்ட்லி நீட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சமையலுக்கு குறிப்புகள் தேவைப்படுவது இல்லைன்னு அர்த்தம். ஹார்ட்லி அப்படின்னா என்ன மீனிங்னா எப்போவாது, இதுதான் ஹார்ட்லி, இல்லைன்னா கிடையவே கிடையாது, அதுதான் வந்து ஹார்ட்லியோட மீனிங். வேறு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐ கோ டு ஜிம், இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன்னு அர்த்தம். ஐ கோ டு ஜிம்னா, ஐ ஹார்ட்லி கோ டு ஜிம்னா நான் ஜிம்முக்கு போகவே மாட்டேன், எப்போவாது தான் போவேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் ஹார்ட்லி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், யூ மே ஆல்சோ நீட் டு கெட், நீயும் பெற வேண்டும்னு அர்த்தம். யூ மே ஆல்சோ நீட் டு கெட்னா பெற வேண்டும் அப்படின்னு அர்த்தம். யூ மே ஆல்சோ அப்படின்னா நீயும்னு அர்த்தம். மே அப்படின்னா பெற்றுக்கலாம் இல்லை பெறாமே இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம மேன்னு சொல்லணும். நீ பெற வேண்டும் அப்படின்னா யூ நீட் டு கெட், யூ மே ஆல்சோ நீட் டு கெட்னா நீயும் பெற வேண்டும் அப்படின்ற மீனிங். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிங்க, உங்கள் டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மாஸ்டர் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.